வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாய்டு ஏசியோட லாய்டு இன்வெர்டர் ஏசி தான். அதில் உள்ள கம்ப்ளைண்ட்டு தான். நீங்கள் பாருங்கள், இதான் வந்து அவுட்டோர் போர்டு, இன்டோர் போர்டு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ரஸர் வரைக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, P4 எரரு. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. பவர் சப்ளை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சீரீஸில் கொடுத்து செக் பண்ணிட்டேன். ஷார்ட் எதுவும் இல்லை, அதனால் நார்மலாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பீப் சவுண்ட் வந்துருச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், அவுட்டோர் சப்ளை வந்துருச்சு. அவுட்டோர் லைட்டு பிளிங்க் ஆகுது. அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்டெடியாக எரியுது. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் எரர் வந்துட்டு. இங்கே பாருங்கள், P4 வந்துட்டு போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே P4 வந்துட்டு. கரெக்டாக கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓடிட்டு P4னு எரர் வருது. இந்த P4 எரர் பார்த்திங்கன்னா ஒன்று கம்ப்ரஸர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஐபிஎம்மில் வந்து ஃபெயிலியராக இருக்கலாம். இது ரெண்டும் தான் இந்த P4 எரரு. ஐபிஎம் எரரா இல்லை ஐபிஎம் கண்ட்ரோலர் எரரா என்னன்னு செக் பண்ணலாம் வாங்க. கம்ப்ரஸர் நல்லா இருக்குது, செக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ வேறு கம்ப்ரஸரில் தான் கொடுத்து பார்க்குறேன். அப்போயும் அதே ப்ராப்ளம் தான் வருது. ஆல்ரெடி அதில் இருக்க கம்ப்ரஸரும் செக் பண்ணி பார்த்துட்டாங்களாம் மெக்கானிக், அதுவும் நல்லா தான் இருக்கான். இந்த போர்டு என்கிட்ட சர்வீஸ்க்கு வந்தது. வாங்க, ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஐபிஎம்மில் டிரைவர் ப்ராப்ளம் இருந்தது. அந்த டிரைவரில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இப்போ வந்து இந்த UVW டிரைவர் ஸ்கூலில் அந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் மாற்றிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக அதில் வந்து SMD கெப்பாசிட்டர்ஸ் இருந்தது. அதுக்கு பதிலாக நான் வந்து எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர் இப்போ போட்டிருக்கேன். இதுதான் ஐபிஎம் உள்ளே இருக்குது. ஐபிஎம் ஹீட்ரிங், ஐபிஎம்மோட கண்ட்ரோலர் லைனு. இங்கே பாருங்கள், மொத்தம் 3 கெப்பாசிட்டர், 1 2 3 UVWக்குள்ள கெப்பாசிட்டர்ஸ். அதெல்லாம் அவுட்புட் லைன் செக்கப் அது. அவுட்புட்டில் என்ன கம்ப்ரஸர் எப்படி ஃபீட்பேக் வருதுன்னு அதுதான் வந்து இது பண்ணும் ஐபிஎம்க்கு. இப்போ நான் கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணல. கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணாமல் என்ன எரர் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போட்டு பார்க்குறேன். சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போயும் அதே எரர் தான் வரணும். ஏன்னா கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா கம்ப்ரஸர்லேருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் போகாது. சம்டைம்ஸ் இது ஐபிஎம் ஐசி கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். ஐபிஎம் ஐசி சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் ஐபிஎம் ஐசி சேஞ்ச் பண்ணிங்கன்னா எடுக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், 22 இன்டோர் மோட்ரு ஓடுது. ஃபஸ்ட்டு இன்டோர் மோட்ரு கனெக்ட் பண்ணலை இப்போ நான். அதனால் வந்து இன்டோர் மோட்ரு எரர் தான் வரும். இப்போ சிக்னல் ஒயரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அவுட்டோர் லைன் கொடுத்துட்டேன். அவுட்டோரும் பிளிங்க் ஆகுது பாருங்கள் லைட்டு. இந்த மாதிரி பிளிங்க் ஆனால் நார்மலு. ஃப்ளாஷ் ஆகும், டக்குன்னு உடனே ஃப்ளாஷ் ஆகும். அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து எரர் கோடு. இப்போ 22ல் இருக்குது டெம்பரேச்சரு. நீங்கள் பாருங்கள், E3 எரர் காட்டுது. ஆக்சுவலாக டிஸ்பிளேயில் வந்து LED ப்ராப்ளம் இருக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாது. E3 எரர் இது. E3 எரர்னால் இன்டோர் ஃபேன் மோட்டர் எரரு. இப்போ தலைக்கீழே காட்டுறோம் பாருங்கள். இன்டோர் ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணாதனால E3 எரர் வருது. இப்போ இன்டோர் ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் சுத்தமாக டோட்டலாக. இப்போ இன்டோர் மோட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்டோர் மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன எரர் வருதுன்னு.
ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் நமக்கு என்ன எரர் என்னன்னு தெரியும். அதுக்கு தான் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். 18 இருக்குது டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், P4 தான் மறுபடியும் வருது. ஏன்னா இப்போ நான் இன்னும் கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதனால் P4 தான் எரர் வருது. திருப்பி இப்போ கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணிட்டேன். UVW கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, மாற்றி கனெக்ட் பண்ணுறாதீங்க. இப்போ நான் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நார்மலாக ஃப்ளாஷ் ஆகுது அவுட்டோர் எல்இடி. இன்டோர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபேன் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஃபேன் மோட்ரு ஓடுது. அவுட்டோர் வந்து உடனே ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுனால டைம் டிலே ஆகி தான் ஆன் ஆகும் அவுட்டோரு. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ உடனே ஆன் ஆகிடும் பாருங்கள். இப்போ என்ன ப்ரோக்ராம் ரீசெட் பண்ணிட்டேன். திருப்பி இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்இடி பாருங்கள் ஸ்டெடியாக எரியுது. இந்த மாதிரி ஸ்டெடியாக எரிஞ்சுது அப்படின்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது கம்ப்ரஸரு. பாருங்கள், ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ரஸர் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக ஐபிஎம்மில் தான் இதில் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ இது பக்காவாக ஒர்க் ஆகுது. P4 எரர் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எரர் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒன்று கம்ப்ரஸர் ஃபெயிலியராக இருக்கும், இல்லை ஐபிஎம்மோட ஃபீட்பேக் ஃபெயிலியராக இருக்கும். இதுதான் P4 எரரு. பாருங்கள், கம்ப்ரஸர் நல்லா ரன் ஆகுது. அந்த எல்இடி பாருங்கள் ஸ்டெடியாகவே எரியுது. அவுட்புட் ஃபேன் மோட்டருக்கும் சப்ளை வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ அவுட்புட் ஃபேன் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது. இப்போ நான் திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ நண்பர்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.